மறைந்த நல்லக்கண்ணு உடலுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி நேரில் சென்று அஞ்சலி. அஞ்சலிக்கு பின் கட்சி நிர்வாகிகள் குடும்பத்தினரை சந்தித்து முதலமைச்சர் ஸ்டாலின் ஆறுதல். தகைசால் தமிழர் நல்லக்கண்ணு அரசியல் கட்சிகளுக்கு பாடமாக விளங்கியவன் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழாரம். நல்லக்கண்ணு மறைவு பொது வாழ்வில் ஈடுபடக்கூடிய அனைவருக்கும் பேரிழப்பு என வேதனை. வாழ்க்கையில் ஈடுபடக்கூடியவர்கள், அரசியல்வாதியாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கெல்லாம் ஒரு பாடமாக விளங்கியவர் நம்முடைய நல்லக்கண்ணு அவர்கள். அவருடைய மறைவு என்பது அவருடைய குடும்பத்தாருக்கு மட்டுமல்ல, அவருடைய கட்சிக்காரர்கள் மட்டுமல்ல, பொது வாழ்வில் ஈடுபடக்கூடிய அனைவருக்குமே வருத்தப்படக்கூடிய ஒரு செய்தி. நல்லக்கண்ணு உடலுக்கு திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி அஞ்சலி. தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, கனிமொழி, ஓ. பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தி வீரவணக்க முழக்கம். தொழிலாளர்களுக்காக பல்வேறு போராட்டங்களை நடத்தி வெற்றி கண்டவர் நல்லக்கண்ணு என எடப்பாடி பழனிசாமி புகழஞ்சல். தனக்கென வாழாமல் பிறர்க்கென வாழ்ந்த சிறந்த பண்பாளர் என புகழார். நல்லக்கண்ணு போன்ற கண்ணியமான ஒரு தலைவர் தேர்தலில் வெற்றி பெறாததால் மனமுடைந்து 1999 மக்களவைத் தேர்தலில் கோவையில் நல்லக்கண்ணுவின் தோல்வியை குறிப்பிட்டு குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் இரங்கல். மாறாத கொள்கை பிடிப்புடன் வாழ்ந்து மறைந்த தோழர் நல்லக்கண்ணு என நடிகர் ரஜினி புகழஞ்சலி. தனக்கென்று ஒரு வாழ்க்கை என்ற சிந்தையே இல்லாதவர் என கமல்ஹாசன் செவ்வணக்கம். விவசாயிகள் மக்களின் உரிமைகளுக்காக தம் வாழ்நாளின் பெரும் பகுதியை செலவிட்ட போராளி என தாவேக தலைவர் விஜய் அஞ்சலி. ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நல்லக்கண்ணு உதாரணம். தோழர் நல்லக்கண்ணுவுக்கு சீமான் புகழ் வணக்கம். எளிமையாக, நேர்மையாக, தூய்மையாக ஒரு தலைவன் இருக்கணுங்கிறதுக்கு ஒரு சான்று. மறைந்த நல்லக்கண்ணு உடலுக்கு திரண்டு வந்து மக்கள் அஞ்சலி. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மக்கள் மலரஞ்சலி செலுத்தி வீர வணக்கம். மக்களின் போராளி நல்லக்கண்ணு அவர்களுக்கு வீர வணக்கம் செய்கின்றோம். நல்லக்கண்ணு உயிரிழந்ததை அடுத்து சொந்த ஊரான ஸ்ரீவைகுண்டம் சோகத்தில் மூழ்கியது. தியாக தலைவரின் உறவினர்கள் கண்ணீர் விட்டு கதறியடும் சோக காட்சி. எனக்கு பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வம். எங்க அண்ணாச்சி மகன் பார்க்க முடியல. சிரிக்கும் குட்டி முதுபெரும் கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லக்கண்ணு மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல். ஒதுக்கப்பட்ட மக்கள், பாட்டாளி மக்களுக்கு குரல் கொடுத்த நல்லக்கண்ணுவின் அர்ப்பணிப்பு நினைவு கூறப்படும் என புகழார். வரும் தேர்தலில் திமுகவுக்கு 0, அதிமுகவுக்கு ராஜ்ஜியம். முதலமைச்சர் வாயிலேயே வடை சுடுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலடி. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தலில் 0 தான் மக்கள் கொடுக்க போறாங்க. இந்த கூட்டணிக்கு இன்றைக்கு நடைபெறுகின்ற தேர்தலில்
ராஜ்யம் யாருக்கு என்று மக்கள் பார்க்கின்ற பொழுது நம்முடைய கூட்டணிக்கு தான் ராஜ்யம். யாருக்கு பூஜ்ஜியம் ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற கூட்டணிக்கு. திமுகவிடம் கூட்டணி கட்சிகள் அடிமையாக உள்ளது என எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். காங்கிரசிடம் திமுக அடிமையாக இருப்பதாக பேச்சு. தேர்தல் சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகின்ற ஒரு காலகட்டத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி வச்சது. அந்த காலகட்டத்தில் அறிவாலயத்தில் முதல் மாடியில் ரெய்டு, தரைதளத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை. மிரட்டி கையெழுப்பு வாங்க மாட்டாங்க. காங்கிரஸ் கட்சி சேர்ந்த மிரட்டி திராவிட முன்னேற்ற கழகத்தை அடிமைப்படுத்தி தேர்தலில் கூட்டணி வைத்தீங்க. நீங்க தாங்க காங்கிரஸ். புதுச்சேரியில் நியாயமான அமைதியான தேர்தலை நடத்துவது இந்திய தேர்தல் ஆணையத்தின் நோக்கம். அனைத்து கட்சி பிரதிநிதிகளுடனான ஆலோசனைக்கு பின் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பேட்டி. தூத்துக்குடி, நெல்லை, நாகர்கோவிலில் பரவலாக மழை. வெப்பம் தணிந்ததால் மக்கள் சற்று நிம்மதி. அதிமுக 10,000 ரூபாய் வழங்குவதை கேள்வி கேட்கும் திருமாவளவன் திமுக 5,000 ரூபாய் வழங்கும் போது எங்கே போனார்? அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி கேள்வி. அவங்க 5,000 ரூபா கொடுத்தாங்க. எதுக்காக கொடுத்தாங்க? அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. 5,000 ரூபா கொடுத்துருக்காங்க. நாங்கள் உண்மையா மக்கள் என்ன பையன் பொங்கலுக்கு போன வருஷம் கொடுக்கல, ஏன் அந்த திருமாவளவன் எங்கே போனார்? அப்போ கேட்க வேண்டியதானே. இந்த ஆண்டு பொங்கலுக்கு 3,000 ரூபா கொடுத்தாங்களா, போனாண்டு ஏன் பொங்கலுக்கு கொடுக்கல? அதனால இந்த மாதிரி கதையெல்லாம் மக்கள்கிட்ட எடுபடாது. அரசுமுறை பயணமாக இஸ்ரேல் சென்றடைந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு. இந்தியா, இஸ்ரேல் இடையே முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின்றன. டெல்லியில் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் கைதை கண்டித்து காங்கிரசார் ரயில் மறியல் போராட்டம். ரயிலை மறித்து கோஷங்கள் எழுப்பியதால் சிறிது நேரம் பரபரப்பு. சேலம் மாவட்டம் கிச்சிபாளையம் காவல் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்கள் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு. தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்ததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு. நீதித்துறையில் ஊழல் என்ற பாடத்திற்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் கண்டனம். புத்தகத்திலிருந்து குறிப்பிட்ட பாடத்தை நீக்க NCERT முடிவு. ஒடிசாவில் 30,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய போது பிடிபட்ட சுரங்கத்துறை அதிகாரி வீட்டில் சோதனை. இணை இயக்குநர் தேவபத்ரா வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் கட்டுக்கட்டாக 4 கோடி ரூபாய் ரொக்கப்பணம் பறிமுதல். எப்ஸ்டீனுடன் நேரத்தை செலவிட்டதுதான் தான் செய்த மிகப்பெரிய தவறு. இதற்காக மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன். ஆனால் எப்ஸ்டீனின் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடவில்லை என பிரபல தொழிலதிபர் பில் கேட்ஸ் விளக்கம்.